திருச்செந்தூர் என்று சொன்னால் பரிசுத்த இரத்த ஊர். அங்கேதான் ஒவ்வொரு ஆண்டு காவடி எடுத்துக்கொண்டு போகிறார். காவு என்றால் பலி, காவு அடி என்றால் பலிபீடம். சிலுவைக்குரிய ஒரு நல்ல தமிழ் பெயர் காவடி. இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு போனதற்கு அடையாளமாக இன்றைக்கும் தங்களுடைய உடம்பிலே ஆணி பாய்ச்சி தங்களுடைய தோளிலே ஒரு காவடியை வைத்துக்கொண்டு ஒரு பலிபீடத்தை வைத்துக்கொண்டு திருச்செந்தூர் பரிசுத்த இரத்த ஊருக்கு போகிற பழக்கம் இருக்கிறது. குமரக்கடவுளை வணங்குவதற்கு 2000 ஆண்டுகள் தான் கடந்துவிட்ட பழக்கங்கள் மாறி இருக்கிறது. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக, ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பாக பெந்தைக்கோஸ்தே சபையில் இருந்த தொழுகை முறை வேறு, இந்த 30 ஆண்டுகளிலே இன்றைக்கு இருக்கிற தொழுகை முறை வேறு. இந்த 30 ஆண்டுகளுக்குள்ளே இவ்வளவு மாற்றம் இருக்கும் என்று சொன்னால் 2000 ஆண்டு கால மாற்றத்தை நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள், புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ள பழகுங்கள். இன்றைக்கு ஈசன் என்ற சொல்லை நம்மால ஏற்றுக்கொள்ள கஷ்டப்படுகிறோம், சிவன் என்ற சொல்லை ஏற்றுக்கொள்ள கஷ்டப்படுகிறோம். தியாகராஜன் என்றால் ஏதோ ஒரு அந்நியன் என்று நினைக்கிறோம். தீமையை பாராத சுத்த கண்ணன், இந்த கண்ணாவை தவிர எந்த கண்ணாவுமே கிடையாது. கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். எப்படி இந்த மொழிபெயர்ப்பு, இந்த ஒலி திரிபு நம்ம ஏற்றுக்கொள்ள ஏன் கஷ்டமா இருக்கு? மேசியா என்ற எபிரேய சொல் கிரேக்கத்தில் கிறிஸ்டோஸ் என்று சொன்னார். மேசியா என்றாலும் அபிஷேகிக்கப்பட்டவன். அவன் ராஜாவாக இருக்கலாம், குருவாக இருக்கலாம், தீர்க்கனாக இருக்கலாம், ஏதோ ஒரு பணிக்கு என்று நியமிக்கப்பட்டவன் மேசியா. அதே பொருளிலே மொழிபெயர்த்து கிறிஸ்டோஸ் என்று சொன்னார்கள். கிறிஸ்டோஸ் என்றாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். நான் சொன்னேன், ஒன்று மொழிபெயர்ப்பு, இன்னொன்று ஒளி திரிபு என்று சொன்ன. இந்த ஒளி திரிபினாலே தான் கிறிஸ்டோஸ் என்பதை ஆங்கிலத்திலே கிரைஸ்ட் என்று சொன்னார்கள். கிரைஸ்ட் என்றால் பொருள் கிடையாது. ஆங்கிலத்திலே கிரைஸ்ட் என்றால் பொருள் கிடையாது. கிறிஸ்டோஸ் என்ற சொல்லினுடைய ஒரு ஒலி திரிபு கிரைஸ்ட். இந்த கிரைஸ்டுடைய ஒலி திரிபு தான் ஒருவேளை ஆங்கிலத்தில் அதை அனாயிண்டட், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி இருக்க வேண்டும். இந்த கிரைஸ்டுடைய ஒலி திரிபு தான் கிறிஸ்து என்று சொல்லி. கிறிஸ்து என்றால் பொருள் கிடையாது. பிரியமானவர்களை, இயேசு பேசின அராமிக் மொழியிலேயே அவர் கிறிஸ்து என்று அறியப்படவில்லை. அப்படியானால் எப்படி திருவள்ளுவர் கிறிஸ்து என்ற சொல்லை பயன்படுத்தி இருப்பார்? திருவள்ளுவருக்கு என்ற சொல்லே தெரியாது. எபிரேயத்திலே மேசியா, கிரேக்கத்திலே கிறிஸ்டோஸ். அதனுடைய ஒலி திரிபு தான் கிரைஸ்ட். அதனுடைய ஒலி திரிபு கிறிஸ்து. ஆராய்ச்சியாளர்கள் இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தலைவனாக நியமிக்கப்பட்டவன், அதற்குரிய நல்ல சொல்லாக இறைவன் என்ற தமிழ் சொல்லை சொல்லுகிறார். வள்ளுவன் சொன்னான், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேரார். கடவுள் வாழ்த்திலேயே 2 முறை இறைவன் என்ற சொல்லை வள்ளுவன் பயன்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு நமக்கு கிறிஸ்து என்று சொன்னால் நமக்கு ஏதோ கடவுளை பத்தி சொல்றோம்னு நினைச்சுக்கிறோம். ஆனா ஒரு இறைவன், ஒரு தலைவன், ஒரு நியமிக்கப்பட்டவன் என்ற சொல்லிலே, அதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்ற ஒரு சொல்லை ஏற்றுக்கொள்ள கஷ்டமா இருக்கிறது. இங்கே 2ஐயும் பார்த்தோம், மொழிபெயர்ப்பையும் பார்க்கிறோம், ஒலி திரிபையும் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கொஞ்சம் கொஞ்சமாக சைவம், வைணவம், கிறிஸ்தவத்தை தூக்கி நிறுத்த பார்த்தார். உருவங்களை வைத்து, இதிகாசங்களை வைத்து, புராணங்களை வைத்து, வில்லு பாட்டுகளை வைத்து, கதா காலட்சேபங்களை வைத்து இந்த சத்தியத்தை சொன்னாலும் இஸ்லாமியம் வளர்ந்து வருகிறது. ஆரியர்களுடைய தாக்கம் ஒரு பக்கம். 7ஆம் நூற்றாண்டிலே இந்த வைணவம், சைவம் சீனிக்க ஆரம்பித்த நாட்களிலே சித்தர்கள் வர ஆரம்பித்தார். பாட்டில் கூட இயேசுவை சித்தன்னு பாடணும். சீர்மிகு சீரேசு ராஜனுக்கு ஜெயமங்கலத்தில் சித்தன்னு பாடணும். எத்தனை பேர் தெரிஞ்சா பாடியிருக்க மாட்டீங்க. பக்தர்கள் என்றால் தேவனை தேடுகிறவர்கள், குறித்துக் கொள்ளுங்கள். பக்தர்கள் என்றால் தேவனை தேடுகிறவர்கள், சித்தர்கள் என்றால் தேவனை கண்டுகொண்டவர்கள். பக்தர்கள் என்றால் தேவனை தேடுகிறவர்கள், சித்தர்கள் என்றால் தேவனை கண்டுகொண்டவர்கள். பிரியமானவர்களே, வைணவம், சைவமும்
சத்தியத்தின் பாதையிலிருந்து விலகும் போது, இல்லாவிட்டால் அந்த மக்கள் விலகும் போது சித்தர்கள் எழும்பினார். சிவவாக்கிய சித்தர் என்று ஒருவர் வந்தார். சிவன் என்றால் அன்பு, அன்பின் வார்த்தையை சொல்லுகிற ஒரு சித்தர். அன்றைக்கு இருந்த சைவ வைணவருடைய நிலையை பார்த்து சொன்னார், ஐயா, இப்படி நட்ட கல்லை தெய்வம் என்று 4 குட்பம் சாட்சியே சுற்றி வந்து முணுமுணு என்று சொல்லும் மந்திரம் ஏதடா? நட்ட கல்லும் பேசுமா? நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிசுவை அறியுமா? ஒரு கல்லை நட்டு வச்சுட்டு அது தெய்வம் என்று அதுக்கு 4 பூ போட்டு சுற்றி வந்து முணுமுணுன்னு சொல்ற மந்திரம் என்னதுடா இருக்குது? நீ நட்ட கல் ஒன்றை பேசுமா? அந்த நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிசுவை அறியுமா அப்படின்னா. ஒரு சட்டியில நல்ல பாயாசம் இருக்குது, அந்த பாயாசத்துல ஒரு கரண்டி இருக்குது. தனக்குள்ள இருக்கிற பாயாசத்தினுடைய சுவை அந்த பாத்திரத்துக்கு தெரியல, அந்த சட்டிக்கு தெரியல. பாயாசத்துக்குள்ள கிடக்கிற கரண்டிக்கும் தன்னை சுற்றி இருக்கிற பாயாசத்தின் சுவை தெரியல, சுட்ட சட்டிக்கும் தெரியல, சட்டுவத்துக்கும் தெரியல. அப்படி உனக்குள்ள இருக்கிற இறைவனை பற்றி, உன்னை சுற்றி இருக்கிற இறைவனை பற்றி தெரியலையே என்று சிவவாக்கிய சித்தர் பாடினார். இது சத்தியம் தானே? இதுல என்ன மதம் இருக்கிறது? மதம் என்றால் வெறி. இதுல என்ன மதம் இருக்கிறது? இது சத்தியம் தானே? பிரியமானவர்களே, இன்னொரு சித்தர் பாடுகிறார், சர்க்குருவை அறியாமல். பூரணமான குரு என்னை தவிர வேற, அவரை தவிர வேற குரு கிடையாது. சர்க்குருவை அறியாமல் உலகத்திலே தான் சண்டாளர் கல்லுகளை தெய்வம் என்று பொய்க்குருக்கள் சொன்ன புத்தியினை கேட்டு. பொய்க்குருக்கள் ஆரியத்தின் தாக்கம் வந்திருக்கிறது. சர்க்குருவை அறியாமல் உலகத்திலே தான் சண்டாளர் கல்லுகளை தெய்வம் என்று பொய்க்குருக்கள் சொன்ன புத்தியினை கேட்டு பூசை செய்து, பூ போட்டு வணங்குறது, பூசை செய்து கல்லுகளை போற்றி சைவர். இங்கே சைவர் என்று சொல்லப்படுகிறது அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவர்களுக்குள்ள ஒரு பெயர். இப்படி கிறிஸ்தவங்க கல்ல கும்பிட ஆரம்பிச்சிட்டீங்களடா. சர்க்குருவை அறியாமல் உலகத்திலே தான் சண்டாளர் கல்லுகளை தெய்வம் என்று பொய்க்குருக்கள் சொன்ன புத்தியினை கேட்டு பூசை செய்து கல்லுகளை போற்றினார் சைவர். பொய்க்குருக்கள் தங்களுடைய செய்தி கேட்டால் சொர்க்கம் உண்டோ? நரகமெல்லாம் சொல்லும் போது அவன் சொல்றதெல்லாம் நரகத்தை பத்திடா, அதை கேட்டா அவனுக்கு சொர்க்கம் கிடைக்குமா? இந்த பொய்க்குருக்கள் என்பது ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. இன்றைய கிறிஸ்தவத்தில் பொய்க்குருக்கள் இருக்கிறார்கள். இந்த பொய்க்குருக்களுடைய சொல்லை கேட்டா நமக்கு சொர்க்கம் கிடைக்குமா? எல்லாம் செழிப்பு தான், என்கிட்ட வாங்க செழிப்பு தான், செழிப்பு தாங்கிறாங்களே. பொய்க்குருக்கள் தங்களுடைய சொல் கேட்டால் சொர்க்கம் உண்டோ? நரகமெல்லாம் சொல்லும் போது. இது ஒரு மதத்தை சேர்ந்ததல்ல. சத்தியம், சத்தியம். உருவ வழிபாடு என்பது ஒரு மதத்தை சேர்ந்ததல்ல, சத்தியத்துக்கு மாறானது. எல்லா மதங்களிலேயும் இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் பைபிளை கூட இப்படிப்பட்ட ஒரு சாம், ஒரு தாயத்து மாதிரி தலைக்கடியில் பைபிளை வச்சுக்கிட்டா நமக்கு பிசாசு வராதுன்னு நம்புறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு அம்மா ஒரு தாளில் ஒரு வசனத்தை எழுதி கடையில் போய் ஒரு தாயத்து வாங்கி தாயத்துக்குள்ள வச்சு ஒருத்தரை கட்டி விட்டாங்க. நான் வசனத்தை கட்டி இருக்கேன் கையிலங்கிறாங்க. பொய்க்குருக்கள் தங்களுடைய செய்தி கேட்டால் சொர்க்கம் உண்டோ? நரகமெல்லாம் சொல்லும் போது சர்க்குருவை அறிந்தவனுக்கு உடனே மோட்சம் சார்பத் என்று முன்னோர்கள் சாட்டினார்களே. அவங்க மோட்சத்தில் போய் சேர்வது உண்மை என்று முன்னோர்கள் சொன்னார்களே. இது ஒரு சித்தருடைய பாடல். இது சத்தியம் இல்லையா?